இருக்கிறவராக இருக்கிற ஒரு மெனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நிச்சயமாகவே ஆசிர்வதித்து பெருக செய்வார். எபிரேயர் 6:14 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். தேவன் தமது வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக நிறைவேற்றுகிறவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஆபிரகாம் பொறுமையாக விசுவாசத்தோடு காத்திருந்தார். தேவன் தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். மனிதர்கள் வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றாமல் போகலாம், ஆனால் தேவன் அப்படி அல்ல. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. நிச்சயமாக என்றால் நான் சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று தேவன் உத்தரவாதம் அளிக்கின்றார். இன்று அரசாங்கம் ஆணையிட்டால் யாராலும் மீற முடியாது, நிச்சயமாக நிறைவேற்றப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் சொல்வார் என்றால் அதை யாராலும் மாற்றவே முடியாது, உங்களை ஏமாற்றவும் இயலாது. அது எத்தனை ஆண்டுகளானாலும் நிச்சயமாக நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை போல ஆசீர்வதிக்கவும் பெருகவும் செய்ய ஒருவரும் இல்லை, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நிச்சயமாக நீர் எங்களை ஆசீர்வதித்து பெருக செய்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.